ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொன்னாவே நம்ம ரஜினி சார் தான். சினிமா வளர்ச்சியை தாண்டி ரஜினி அவர்களுடைய ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பேசப்படும். அடுத்த கட்டம் கொண்டு போய் நம்ம ரஜினியை சேர்த்ததாகட்டும் அனைத்துக்குமே முழு பொறுப்பு நம்ம லதா ரஜினிகாந்த் தான். எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். இந்த அம்மாவோட ஆட்சி வந்தா இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு துணிச்சலா பேசுறது. தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குன்னு பேசுறது. இன்னைக்கு அரசியல்ல வர நடிகர்கள் கூட இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு துணிச்சலா பேசுறாங்க. மம்முட்டியை சாகடிச்சு மறுபடியும் ரஜினி சார் உயிரோடு இருக்கா மாதிரி ஒரு காட்சியை வடிவமைச்சதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாவிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. ஒரு சொல், ஒரு பெயர், ஒரு செயல், இந்த சொன்னா தமிழ் சினிமாவில் உட்காந்துட்டு இருக்க 6ல இருந்து 60 வரைக்கும் எழுந்து நின்று விசில் அடிப்பாங்கன்னா அந்த சொல்லுக்குரியவர் ரஜினி சார் தான். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். சிவாஜி ராவ் அந்த பெயரையே மறக்கடிக்கும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவரோட பிறந்த தினங்கள் வருது, அந்த கொண்டாடும் விதமாக தான் இந்த காணொளி. உங்களுக்கு தளபதி அந்த படத்தை கூட இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இவரோட பிறந்த நாளைக்கு தன்னுடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை 75வது அடுத்த வருடம் 75வது பிறந்த நாள் வரப்போகுது. எல்லாமே இன்னும் பிரம்மாண்டமான கொண்டாட்டமா இருக்க போகுது. அவரு பல கஷ்டங்களை கடந்து தான் இந்த அளவு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு. ஆனா நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் மட்டுமே. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர்கள், கதாநாயகர்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு தகுதி இருந்தது அந்த காலகட்டங்களில். அது வந்து நம்ம எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசன் சாராக இருந்தாலும் சரி, இல்லை ஜெமினி கணேசனாக இருந்தாலும் சரி, பிறகு அடுத்த தலைமுறை நகர்கிற போது கமலஹாசன், சிவகுமார் மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு கதாநாயகன் அப்படின்னா அந்த கதாநாயகன் பிம்பம் வந்து அவங்க ரொம்ப கலராக இருக்கும், நல்லா வெள்ளையாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. பார்க்கும்போதே அப்பா ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவில் இருந்தது. பெரும்பாலும் நிறம் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனா இதையெல்லாம் மாற்றி ஒரு நபர் உள்ள வர முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து அன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்தது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நடிகர்கள் எல்லாமே பல திறமைகள், நடன திறமை, பாடுறது, எல்லா திறமையோட தான் இருந்தாங்க. இவர் மட்டும் பயிற்சி பற்றையில அவரோட நடிப்பு பயிற்சி முடிச்சுட்டு வந்தவர். நம்மளாட்டமே இருக்காரு இவரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 1975 தமிழ் சினிமாவில் ரஜினி சாருடைய ஒரு முதல் படம் அமையுது. அந்த படம் அவருக்கு அந்த படத்துல வைக்கப்பட்ட முதல் அந்த ஃப்ரேம் இல்லையா, அந்த ஃப்ரேம் கூட அவர் கேட்டை திறந்துட்டு வரா மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஃப்ரேம் அன்னைக்கே ரசிக்கிற அளவில் இருந்தது. ரஜினியை பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தாங்க, பரட்ட தலையோட இருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி அவருடைய கண் ரொம்ப அழகா இருந்தது. அவருடைய சிரிப்பு வந்து பின்னால பேசப்பட்டது. இப்படி சிரிப்பால ஒருத்தரை ஈர்க்க முடியும். அதையும் தாண்டி அவர் கண்ணாடி போடுற ஸ்டைல் தமிழ் சினிமாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி. கண்ணாடியை வந்து ஸ்டைலா மாத்துறது, சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு அதன் மூலியமா வந்து மக்களை வசீகரிக்கிறது அப்படின்னு தமிழ் சினிமாவில் தனக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார், கோலோச்சினார் ரஜினி அப்படின்னா அது வந்து மிகையல்ல. ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொன்னாவே நம்ம ரஜினி சார் தான். அந்த அளவுக்கு ஸ்டைலுக்கு ஒன்னொன்னு கண்ணாடி வாங்கினா ரஜினி ஸ்டைல், ஒரு துண்டு போட்டா ரஜினி ஸ்டைல், பல படங்கள்ல அதை நம்ம பார்த்து நம்ம பின்பற்றிட்டே இருந்தோன்னே சொல்லலாம். கவனிச்சா கூடக்கா நம்ம ரஜினி அப்படின்றத பத்தி பேசும்போது நம்ம கிட்டே அந்த வைப் வரும். அந்த கண்ணாடி இப்போ நீங்க பண்ணும்போது கூட நம்ம கவனிச்சு பார்த்தா அந்த கண்ணாடி போடுறது, துண்டு போடுறதுன்னு சொல்லும் போது நமக்கே அந்த வைப்பை கன்வெர்ட் பண்றாரு இல்லையா. அதனாலதான் அவர் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இல்லையா. அவருடைய கடந்த கால அந்த சினிமாக்கள்ல கதாநாயகிகள் மீது இல்ல கதாநாயகிகளுக்கு இவர் மீது எப்படிக்கா ஈர்ப்பு வந்தது? அந்த காலகட்ட கதாநாயகன் சொன்ன உடனே மீனாவை சொல்லலாம். குழந்தை நட்சத்திரமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல ரஜினி அங்கிள் அப்படின்னு கூப்பிடுற குழந்தைகள் இன்னைக்குமே அந்த குரலை கேட்ட உடனே ரஜினி அங்கிள் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படும்படியா அந்த குரல் நம்மளுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ரஜினி கூட எஜமான் படத்துல ஜோடியா நடிஞ்சாங்க. அப்ப எப்படி ஜோடியா நடிக்கிறது, அவங்களோட குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு அப்படின்லாம் கூட ரஜினியே நினைச்சாருன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. ஆனா
நம்ம மீனாவும் ரஜினி அவர்களும் தொடர்ந்து ஒரு 3 படங்கள் பண்ணாங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் வெற்றி தான். இந்த எஜமான் படத்துல மாமா மாமான்னு அவரு கூடவே இருக்கிறதாகட்டும், அதுல வர பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த படம் வெற்றி பெறறதுக்கும் காரணமா இருந்தது. இவங்க சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்ற அளவுல இருந்து ரஜினியே இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, மீனாவும் சொல்லியிருக்காங்க, சிறந்த ஜோடியா நாங்க படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான். கிட்டத்தட்ட முத்து படம் வந்து ஜப்பான்ல வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைந்தது. தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு படம் ஜப்பானுக்கு போய் வெற்றி அடைந்ததுன்னா அதுல வந்து மீனா அவர்களுடைய அந்த பங்கும் இருக்கு இல்லையா? இருக்கு. அதே மாதிரி விஜயசாந்தி இவங்களை எடுத்தீங்கன்னா அவங்க அவங்க கூட நெற்றிக்கண் படத்துல டபுள் ஆக்ஷன் ரஜினிகாந்த் அப்பாவும் நடித்திருப்பாரு, மகனாவும் இருப்பாரு. அப்பா ரஜினிக்கு பொண்ணா விஜயசாந்தி நடிச்சிருந்தாங்க, பையன் ரஜினிக்கு அண்ணன், அதாவது அண்ணன் தங்கச்சி, அதுலயும் விஜயசாந்தி நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னன் படம், விஜயசாந்தி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அளவுல அந்த படம் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு, ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல நடிகைகளுமே சின்ன வயதுலயும் நடிச்சிருக்காங்க, ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க, அம்மாவாவும் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் அந்த எல்லாரு கூடயும் ரஜினி என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் கதாநாயகனாவே இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். மன்னன் படமெல்லாம் ஒரு பெண்களுமே அந்த ராணி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மன்னன் படத்துல விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க. ரஜினி படங்கள்ல மட்டுமே கதாநாயகிகள் ஹைலைட் வைக்கிறது, கதாநாயகியை முன்னிலைப்படுத்துறது, இது எல்லாமே ரஜினி படத்துல மட்டும்தான் இருக்கும். மற்ற படங்கள்ல அவ்வளவா இல்ல. கதாநாயகன் படம்னா கதாநாயகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கும் இது ஒரு காரணமா சொல்லலாம். தன் கூட நடிக்கிற நடிகைகளையும் அவர் வளர்த்து விட்டார். அக்கா, ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவரோட படத்துல அவருக்கு குழந்தையா நடிக்கிறாங்க, அப்புறம் அவர் படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க, அப்புறம் அவர் படத்துல அவருக்கே அம்மாவா நடிக்கிறாங்க. இது எப்படிக்கா பாக்குறது? பொல்லாதவன் கிட்ட அந்த மாதிரி தான். அதான் லட்சுமி அவங்க நடிச்சிருந்தாங்க, பொல்லாதவன் படத்துல ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படையப்பா படத்துல பாத்தீங்கன்னா அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இப்ப வருவான் பாரு என் பையன் 6 படையப்பன் அப்படின்னு லட்சுமி அவங்க சொல்றதும் உடனே நம்ம ரஜினிகாந்த் வந்து நிக்கிறதும் அந்த லட்சுமி நினைச்சோன்னு நம்ம கண்ணு முன்னாடி வருது. இதெல்லாமே ரஜினி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயம் தான் சொல்லணும். இது அடுத்த கட்டம்க்கா. ஆனா ஆரம்ப காலங்கள்ல வந்து ரஜினியோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப பிளாக், கருப்பா இருப்பாங்க. ஆனா ஸ்ரீதேவியோட ஸ்ரீபிரியாவோட அவர் நடிச்சு வெற்றி கொடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்ரீதேவி அவங்களோட எல்லாம் 22 படங்கள் நடிச்சிருக்காரு ரஜினி சார். ஆமா, அப்பெல்லாம் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்புறம் ஸ்ரீதேவி கூட ரஜினி நடிச்சோன்னா அதுவும் சிறந்த ஜோடியாவே இருந்தது. பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்தாங்க. அதுவும் ஜானி அந்த படம் இன்னைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. அவங்க பின்னணி பாடகியா நடிச்சிருந்தாங்க ஸ்ரீதேவி, இவரும் அதுல நடிச்சிருந்தாரு. அந்த படம் இன்னைக்கும் பேசும் படமா இருக்கு. ஸ்ரீபிரியா அவங்க நம்ம ரஜினி கூட நடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா அன்னை ஓர் ஆலயம். இந்த படம் குழந்தைகளை கிட்டையும் ரஜினியை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மா யானை குட்டி யானையோட எப்படி போய் சேருது அதான் கதையா இருந்தது. ஸ்ரீபிரியா அதுல ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 2 பேத்துக்குமே சிறந்த படமா அமைஞ்சது அப்படின்றத விட குழந்தைகள் கிட்ட ரஜினியை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல. அடுத்த படம் பில்லா, அந்த சொல்லவே வேண்டாம். அந்த கேரக்டர்ல ஸ்ரீபிரியா நல்லா நடிச்சிருந்ததாகட்டும், ரஜினி நல்லா நடிச்சிருந்ததாகட்டும் இன்னைக்கும் பேசும் படமா இருக்கு. 22 வருடம் கழித்தும் அந்த படத்தை நம்ம அஜித் சார் எடுத்து அதையும் வெற்றி படமா கொடுத்து பில்லா 2 வரைக்கும் பண்ணாரு. அதுக்கு நம்ம அஜித் சார் கூட சொல்லியிருந்தாரு, இந்த பில்லா படத்தை ரஜினி அவர்களுக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு பில்லா படம் இன்னைக்கும் ஸ்ரீபிரியா ரஜினிக்கு பேசும் படமா இருக்கு. ஸ்ரீவித்யா அபூர்வ ராகங்கள் அந்த படத்துல ரஜினி அறிமுகம், அந்த படத்துல ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அடுத்து மாப்பிள்ளை, இந்த படத்துல மாமியாரா, சிறந்த மாமியாரா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரிதான் ரஜினி இந்த படத்துல அவங்க மாப்பிள்ளையா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ஸ்ரீவித்யா அவங்க கேரக்டர் பேசும்படி இருந்தது. அந்த அளவுக்கு கதாநாயகன் விட்டு கொடுத்தாரு அப்படின்னா அது நம்ம ரஜினி சாரால மட்டும்தான் முடியும். அந்த ஸ்ரீவித்யாவுக்கு அந்த கேரக்டருக்கு பேர் வந்ததாகட்டும், அந்த படம் வெற்றி பெற்றதாகட்டும், அனைத்துக்குமே காரணம் நம்ம ரஜினி சார் தான். அந்த படத்தை ரஜினி சாரோட மருமகன் தனுஷ் சாரே திரும்ப எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல நம்ம பாபா படத்துல மனிஷா கொய்ராலா ரஜினிக்கு ஜோடியா நடிச்சவங்க, அவங்க வந்து இதுல தனுஷுக்கு மாமியாரா நடிச்சாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட் வெற்றி தான். ரஜினி படங்கள்
பேர் வைக்கிறதாகட்டும், ரஜினி படங்களை பார்த்து பார்த்து அடுத்த தலைமுறை படம் எடுக்கிறதாகட்டும், அனைத்துமே வெற்றியா தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கும் ரஜினி ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறார். சினிமா வளர்ச்சியை தாண்டி ரஜினி அவர்களுடைய ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டது. அதுநாள் வரைக்கும் பல வழிபாட்டு முறை இருந்த தமிழ் சினிமாவில் ராகவேந்திரா அவர்களை தன்னுடைய குருநாதராக அவர் அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய 100வது படத்தை ஒவ்வொரு கதாநாயகர்களும் மிக முக்கியமான ஒரு படமாக தேர்ந்தெடுப்பாங்க. 100ன்றது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விஷயம். அது சினிமாவில் ஒரு 100 படம் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதில் 100 ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் 100வது படத்தை தன்னோட ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா அவர்களுடைய கேரக்டரை ஏற்று குறிப்பாக தன்னுடைய குருநாதர், திரை குருநாதர் அவர்களுடைய கே பாலச்சந்தர் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல அந்த படத்தை பண்ணாங்க. அந்த வகையில் அவருடைய 100வது படம் ராகவேந்திரா அவர்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த படத்துக்கு அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமா வரி விலக்கு கூட கொடுத்ததா பல செய்திகள் இருக்கு. அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் அவர்கள் நிலைநாட்டினார். சினிமா வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகவாதியாக, தன்னுடைய ஆன்மீக பற்றாளராக தன்னுடைய ரசிகர்களுக்கு ராகவேந்திராவையும் அதே மாதிரி அவருடைய மகாவதார் பாபாஜியையும் அறிமுகப்படுத்தியதில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. இப்ப இந்த காலகட்டத்துல தான் அவருடைய திருமணத்தை பற்றியும் பேசப்படுது இல்லையா? அந்த திருமணம் எப்படி அமைஞ்சது? லதா ரஜினிகாந்த் அவங்கள பேட்டி எடுக்க தான் போறாங்க. லதா அம்மா ரஜினிகாந்த் ஒரு படத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த படத்துக்கு பேட்டி எடுக்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு லதா ரஜினிகாந்த் அவங்களுக்கு ரஜினிகாந்தை பிடிக்குது. அதை அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க காதல் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம வீடு அவங்க வீட்லயே ஆகட்டும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் உடனே தன்னோட குருநாதர் அவர்கிட்ட ரஜினி கூப்பிட்டு போறாரு. இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றாங்க. அவருக்கு நம்ம கே பாலச்சந்தர் சாருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா நீ இவரையா கல்யாணம் பண்ணிக்கிற? இவர் ரொம்ப கோவக்காராச்சே, எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்குவ? இந்த மாதிரிலாம் படம் ஒன்று ஹிட் ஆகும், ஒரு படம் தோல்வி அடையும், இந்த மாதிரி தான் சினிமா ஃபீல்டு இருக்கும், அதில் எப்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க? இந்த மாதிரிலாம் அவர் அறிவுரை சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த டைமில் ரஜினி அவர்களுக்கும் தன்னோட குருநாதர் திருமண வாழ்க்கையில் நீ இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு அறிவுரை சொன்னார். அதை மாதிரி இவங்க 44 ஆண்டு காலம் சிறந்த தம்பதியராக வாழ்ந்துட்டு வராங்கன்னா அதுக்கு லதா ரஜினிகாந்த் அவர்களின் பங்கு தான் முக்கியமாக சொல்லணும். நம்ம ரஜினி வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் குடும்பமாகட்டும், தன்னோட அவங்க குழந்தைகள் வளர்ப்பாகட்டும், அடுத்த கட்டம் கொண்டு போய் நம்ம ரஜினியை சேர்த்ததாகட்டும், அனைத்துக்குமே முழு பொறுப்பு நம்ம லதா ரஜினிகாந்த் தான். அங்கே எப்படி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வாழ்க்கையில் அது நடந்துட்டே இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். இவங்க நீடோடி வாழணும், அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகு இருந்த ரஜினி சாருடைய படங்கள் வந்து அந்த ஸ்டைல்ல உச்சபட்சமா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் ஆனாலும் அஜித் ஆனாலும் சரி, இவர்கள் வந்து இந்த கதாநாயகனை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னா அதுல வந்து 90களில் இருந்த ரஜினிக்கு பெரும் பங்கு உண்டு. தமிழ் சினிமாவில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன், முதல் காட்சி வந்து எப்படி இருக்கணும், கதாநாயகனை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு யுக்தியை கொண்டு வந்ததுல ரஜினி சாருக்கு பெரும் பங்கு. அதுவும் 90களில் எனக்கு தெரிஞ்சு கூட இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினி படத்தோட பாட்ஷா, அண்ணாமலை, சந்திரமுகி, படையப்பா எல்லா படத்தோட இன்ட்ரோவையும் தாண்டி எனக்கு ஆத்மாத்மா ரொம்ப பிடிச்ச இன்ட்ரோ, ரஜினி ரசிகரா இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச இன்ட்ரோனா அது தளபதி இன்ட்ரோ தான். தளபதி படத்துல அரவிந்த் சாமி இருப்பாங்க. அவர் தான் வந்து தம்பி வந்து கலெக்டரா இருப்பாரு. ஒரு ஊருக்கே தண்ணி வராது. அப்ப தம்பி என்ன பண்ணுவாரு, ஒரு இயந்திரத்தை இறக்குவாரு. அதுல இருந்து ரொம்ப முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணி வெளியே வரும். அப்ப தண்ணி வெளியே வர்றப்ப ஸ்ரீவித்யா அதுல அம்மா பாருங்க, ஸ்ரீவித்யா வந்து அத்தையாவா இருந்திருப்பாங்க, அதுல அம்மாவா இருந்திருப்பாங்க, ஜெய்சங்கர் அப்பாவா இருந்திருப்பாரு. அதுல அப்பா அதாவது இது இவரால மட்டும்தான் முடியல, ரஜினியால மட்டும்தான் முடியுது. ரஜினி கூட குழந்தையா நடிச்சு ஜோடியா நடிச்சு பிறகு அவங்க அம்மாவாயிடுறாங்க. ஆனா இவர் வந்து இளைஞராக இருக்காரு. அப்ப அந்த படத்துல ஒரு காட்சி வரும். குறிப்பிட்ட காட்சியில வந்து அந்த முதல் காட்சியில ஒரு வயதானவர் சொல்லுவாரு, என்னம்மா நீ ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டியம்மா, ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிட்டியம்மா, ஒரு பிள்ளையால இருந்து ஒரு ஊர் நல்லா இருக்கு, நீ இன்னொரு பிள்ளைய பொறுத்து இருந்தா இன்னும் 8 ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அப்போ ஒரு இன்ட்ரோ வைப்பாங்க. அதுல வந்து நம்ம தளபதி தீனா அவர் அடி வாங்கிட்டு இப்படி திரும்பும் போது ரஜினியோட முகத்தை ஆஃப் ஃப்ரேம்ல காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இப்படி ஒரு இன்ட்ரோ மூலியமாக வந்து அப்படியே திரையரங்க வந்து உற்சாகத்துக்கு கொண்டு போனதுல ரஜினி சாருக்கு பெரும் பங்கு உண்டு. சினிமாவில் இந்த அளவுக்கு பண்ணியிருந்தாலும் கூட அரசியல்ல கூட அந்த காலகட்டங்கள்ல ரஜினியுடைய பேர் வந்து பேசப்பட்டது. நீங்க அது பாட்ஷாவானாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, அருணாச்சலம் ஆனாலும் சரி. அருணாச்சல படத்துல ஒரு முழு பாடலே இருக்கும், சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அப்புறம் ஆண்டவன் சொல்றா, அருணாச்சலம் கேட்கிறான்,
நான் மக்களோட தான் கூட்டணியில இருக்கேன், என்னுயிரே வந்தவனே உன்னுயிரே நுய்தான் அப்படின்ற பாடல்லாம் வச்சு அரசியல்ல ஒரு தலகலப்படுத்தியிருந்தாரு ரஜினி சார் அவர்கள். எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்ற அந்த வசனம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அதே காலகட்டங்கள்ல அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதாவோடு ஒரு முரண்பாடு இருந்ததா பேசப்பட்டது. அது எப்படிக்கா பாக்குறது? ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரம்யா கிருஷ்ணனும் எனக்கு நினைவுக்கு வந்துட்டாங்க. ஓ. ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் எப்படி ரஜினி அடையணும் அப்படின்னு வெறிகொண்டு இருந்தாங்க. அந்த கேரக்டரை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அம்மா நினைப்பே வரும். அந்த காலத்துல பில்லா படத்துல ஜெயலலிதா அம்மாவை ஜோடியா நடிக்க சொன்னாங்க, அதெல்லாம் ஓ, ஆமா. சொல்றாங்க. அந்த மாதிரி நடிச்சிருந்தா அந்த படம் இன்னும் எவ்வளோ ஹிட் ஆயிருக்குமோ. 2 பேருமே லெஜண்ட்ஸ், அந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த ரம்யா கிருஷ்ணன் அப்ப அடைய முடியல படையப்பாவுல ரஜினிய, அந்த இறக்கும் போது கூட அந்த கண்ணுல ரஜினியே பார்த்துட்டு இறந்தாங்க அப்படின்ட்டு ஜெயிலர் படத்துல ஜோடி ஆனாங்க 22 வருஷத்துக்கு அப்புறம். நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள சொல்லணும்னா, நம்ம ரஜினி சார் சினிமாவுக்கு வந்தப்போ தான் அவங்க அரசியல் என்ட்ரி ஆகிறாங்க. அதனால அந்த படத்துல எல்லாம் நடிக்கல, அவங்களோட நான் அரசியலுக்கு போறேன்ட்டாங்க. அவங்க 65ல் அம்மா அவங்க சினிமாவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ரஜினி சார் 75ல் வராரு. அவங்க வந்த சில படங்கள்லயே கலைச்செல்வி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிடுறாங்க. நம்ம ரஜினி சார் வந்து ஸ்டைல் மன்னன் அப்படின்ற பட்டத்தை வாங்கிட்டாரு. ஒரு செய்தி, பைரவி படத்துல தான் முதல்ல வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இவரும் வளர்ந்துட்டே போறாங்க. அவங்க புரட்சி தலைவி ஆவறாங்க, இவரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாரு. அதே மாதிரிதான் இவங்க போயிட்டே இருக்கு. சில காலகட்டங்கள் 2 பேருக்கும் சண்டை வர அளவுக்கு அந்த அரசியல்லாம் போயிட்டே இருக்கு. அப்பதான் அம்மா வீடும் போயஸ் கார்டன்ல இருக்கு, நம்ம ரஜினி சார் வீடும் போயஸ் கார்டன்ல பக்கத்து தெருவுல தான் இருக்கு. அம்மா வராங்க வீட்டுக்கு, அம்மா வெளில போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க காவல்துறையை சொல்றாங்க. அப்பதான் ரஜினி வெளியில போறதுக்கு வந்துட்டாரு. எப்போ வராங்க, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ரஜினி யதார்த்தமா கேட்குறாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அம்மா முதலமைச்சர் வெளில போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டாங்க. அவ்வளோ பெரிய காரை வச்சிருக்காங்க, 1/2 மணி நேரம் இந்த ரோடை கிராஸ் பண்றதுக்கு அப்படின்லாம் கூட ரஜினி அப்ப கேட்டாருன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ரஜினி அவர்கள் அப்ப காரை இந்த வெளியில வந்து பக்கத்துல கடைக்கு போறாரு, நடந்து கடைக்கு போறாரு. அப்ப வந்து அவர் ரசிகர்கள் கூட்டம் அவரை மொய்க்க தொடங்கிருச்சுன்னு சொல்லணும். அவ்வளோ கூட்டம் சிறிது நேரத்துல கூடிருச்சு. காவல்துறை பயந்தே போயிட்டாங்க. முதலமைச்சர் வரப்ப என்ன இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. முதலமைச்சர் வர்றதுக்கு இவர் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா இந்த இருக்கிற கூட்டத்தை அனுப்பிச்சுட்டா 1 மணி நேரம் ஆகி போயிட மாட்டேருக்கே அப்படின்னு காவல்துறை பயந்துட்டு, இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த அளவுல நம்ம சூப்பர் ஸ்டார் பெயர் பெற்றவர். அவங்களோட அம்மா இவங்கெல்லாம் முரண்பாடு பயங்கரமா இருந்தாலும் இவர் அரசியல் வேணும் அப்படின்னு ஒரு சில காலகட்டங்கள்ல எந்த தலைமை இருக்கோ அவங்களோட ஒத்து போகிற அளவுக்கு ரஜினி பழகிட்டாரு. சில படங்கள் அவருக்கு தோல்வியை தந்தது, அதனால எந்த ஆட்சி இருக்கிறாங்களோ அவங்களோட ஒத்து போக ஆரம்பிச்சிட்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அரசியல்ல வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, மேடைகள்லையும் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்னதுலதான் ஒரு செய்தி, மறுபடியும் இந்த அம்மாவோட ஆட்சி வந்தா இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு துணிச்சலா பேசினவர். தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குன்னு பேசினவர். இன்னைக்கு அரசியல்ல வர நடிகர்கள் கூட இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு துணிச்சலா பேசினாரு. அதுவும் தமிழ் சினிமால வந்து ரஜினியை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கிறது வந்து அன்னைக்கு ரொம்ப அபத்தமா இருக்கும். நீங்க அருணாச்சலம் மாதிரியான படங்கள்ல வந்து அனாத பயலே அப்படின்னு அந்த அம்மா பேசினதுக்காக வீட்டு வாசல்ல கல் எரிஞ்சு அந்த அம்மா ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ட்ரெயினை விட்டு வடிகரிசி அம்மா இறங்க வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிடிஆர் ஓடி வந்து வெளியில எங்கேயும் போக முடியாது பல நாள் வந்து முகத்தை மறைச்சிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. பிறகு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, நான் வந்து அது வந்து நடிப்புக்காக தான் பண்ணேன் அப்படி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, மன்னிப்பு கேட்டதோ. அதுக்கப்புறம் நீங்க நீலாம்பரி கேரக்டர்ல கூட வந்து அந்த பல முறை அவங்க யோசிச்சாங்க, ரஜினி கிட்ட வந்து சிட்டிக்க போட்டு ஏன்னு சொல்லணும், நான் எப்படி சார் ரஜினியை பார்த்து ஏன்னு சொல்றது அப்படின்னு அவங்க யோசிச்சதா கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரஜினியை வந்து எதிர்த்து ஒரு லேடிஸ் கேரக்டர் பேசுறாங்க. கதாநாயகன் பேசினா கதாநாயகனை தாண்டி வில்லன் அடிச்சா நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க. ரஜினியை அடிக்க கூடாது, தளபதி படத்தை கூட ரஜினி சாகுற மாதிரி ஒரு காட்சி படத்துல ரம்யா கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருப்பாங்க சேர்ல, கால் மேல கால் போட்டு ரஜினி வந்து அங்க நிப்பாரு. அப்புறம் தான் அந்த டவலை மேல போட்டு தூரி இழுத்து விடுவாரு, இதுல அந்த ஊஞ்சல்ல உட்காருவாரு. இல்ல ஹிஸ்டரி என்னன்னாக்கா, தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி இறுதி காட்சியில வந்து ரஜினி சார் மேல துப்பாக்கி குண்டு பட்டு ரஜினி சார் இறந்துடுறாரு.
மம்முட்டி பிழைச்சிடுறாரு. இந்த காட்சி வந்தோடனே ஸ்க்ரீனை கிடிச்சிடுறாங்க படம் ரிலீஸ்ல. பிறகு உடனே உட்காந்து அடுத்த நாள் வந்து எடிட் பண்ணி டைரக்ட் முடிவு பண்ணிட்டாரு மணிரத்னம். இந்த மாதிரி நடந்தாலும் இன்னொரு காட்சி எடுத்து வைக்கணுன்றதுக்காக மம்முட்டியை சாகடிச்சு மறுபடியும் ரஜினி சார் உயிரோடு இருக்கா மாதிரி ஒரு காட்சியை வடிவமைச்சதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாவிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. அதான் ரஜினி சார் சொல்லுவாரு, என்னை பத்தி நிறைய 2K கிட்ஸுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மேடையில் சமயத்தில் பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அதகலம் பண்ண ரஜினி சார் அவர்கள் ஒரு சொல், ஒரு பெயர், ஒரு செயல், இதை சொன்னா தமிழ் சினிமாவில் உட்காந்துட்டு இருக்க 6ல இருந்து 60 வரைக்கும் எழுந்து நின்று விசில் அடிப்பாங்கன்னா அந்த சொல்லுக்குரியவர் ரஜினி சார் தான். ரஜினி சாருடைய வெற்றி பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கணும். ரஜினி சார் திரையில கூட கஷ்டப்படுறதையோ இறக்குற மாதிரி சீனையோ விரும்புறதில்ல தமிழக மக்கள். அவரு என்னைக்குமே நல்லா இருக்கணும். அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கிங் டிவி சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே. வணக்கம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.